தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ பிஎஃப்லேருந்து அட்வான்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, அதுவும் ஒவ்வொரு அட்வான்ஸும் அதாவது இந்தந்த காரணங்களுக்காக அட்வான்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் எந்த காரணத்துக்கு கிளைம் பண்ணலாம், எப்படி அதை கிளைம் பண்ணுறது, எப்படி 10 நாளில் அது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, அதே மாதிரி அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இபிஎஃப்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் இருக்கும், மெம்பர் இ சேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களோட யூஏஎன் அண்டு பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட பிஎஃப் நம்பர் தான் உங்கள் யூஏஎன் நம்பர், அந்த பிஎஃப் நம்பரையும் அதற்கான பாஸ்வேர்டையும் அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சான் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அது கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால், நம்பர்னால் நம்பர் கொடுத்துட்டு சைன்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் பிஎஃப் வந்து லாகினே பண்ணதே இல்லை அப்படின்னா உங்கள் பிஎஃப் வந்து ஒரு சில நேரம் ஆக்டிவேட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு வந்து அப்போ அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பாஸ்வேர்டு தெரிலனாலும் ரீசெட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், யூஏ நம்பர் போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் உங்களோட கேப்சா கோட் போட போகிறோம். கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போது சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வருவீங்க. இந்த பேஜில் இந்த இடத்துல ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது யூஏஎனோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு அகெயின் இந்த கேப்சா கோடு கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இபிஎஃப்ஓட மெயின் பேஜில் வந்திருப்பீங்க. இந்த இடத்துல ஃபைல் நவ் லேட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த லேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, பர்த் டேட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வியூ அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் மேனேஜ் அப்படின்னு இருக்கும். அதில் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேஒய்சியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேஒய்சியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேங்க் கொடுத்துக்கோங்க. பேங்க் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பேன் கொடுத்துக்கோங்க, பேன் கார்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். பேன் கார்டு இல்லை அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் எடுக்க முடியாது. 50,000 ரூபாய்க்கு கீழே தான் நீங்கள் அட்வான்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா பேன் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் மட்டுமே 50,000 ரூபாய்க்கு கீழே அட்வான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். 50,000 ரூபாய்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் கார்டு அட்டாச் பண்ணியிருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்ரூவும் ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்து பிஎஃபோட இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் அதெல்லாம் இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இணைச்சிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே இணைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் பாருங்கள் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இந்த கிளைம் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து 31, 19, 10C, 10D எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ்க்கும் இது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருந்த பிஎஃப்பில் கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சோட டீட்டெயில்ஸும் அந்த பிரான்ச்சோட அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு ஒரு டிக் ஆப்ஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்க்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, இதில் மல்டிபிள் சர்வீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட நேம் மட்டும் இருக்கும். இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அந்த சர்வீஸ் செலக்ட் ஆயிரும். பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கும். நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ், அடுத்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இல்னஸ், பவர் கட், பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்.
ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 90% அட்வான்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்டை வைக்கிறது மூலியமாக. ஒருவேளை பவர் கட் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 50% வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது 50% வரைக்கும் உங்களோட பிஎஃப்லேருந்து நீங்கள் அட்வான்ஸாக எடுக்க முடியும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை காரணங்களுக்காக நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 65% வரைக்கும் உங்களுக்கு கிளைம் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில், மொத்தமே உங்கள் சர்வீஸ் 5 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா 60% வரைக்கும் இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்காக நீங்கள் லோனை வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ண முடியும். அடுத்து இல்னஸ் உடல்நல குறைபாட்டுக்காக நீங்கள் லோனை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 80% வரைக்கும், அது வந்து சர்வீஸை பொறுத்து 5 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணவங்க ஒரு 80% வரைக்கும், 5 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க 70% 62% வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இல்னஸ் உடல்நல குறைபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 8,000 வரைக்கும் கூட உங்களுக்கு கிளைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 80% நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இல்னஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 10,000 ஒரு 8,000 வரைக்கும் கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ், 2 மந்த்துக்கு மேலே உங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இது அட்வான்ஸை கிளைம் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யோசித்து கொடுத்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது என்கொயரி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு வேளை சேலரி வாங்கிட்டு சும்மா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நெகட்டிவ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எவ்வளோ வரைக்கும், இப்போ 10,000னா ஒரு 8,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூட ஒரு 8,000 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட அட்ரஸ்ஸு, இதில் உங்களோட அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அட்ரஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா உங்களோட பாஸ்புக்கோட ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட பாஸ்புக் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. காப்பி வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 500 கேபிக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெளிவாக இருக்கணும், ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்கேன் பண்ண காப்பியாக முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல மொபைலில் நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை எடுத்து அதை சைஸ் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எப்படி சைஸை குறைக்கிறதுன்னு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டச் பண்ணி ஒருவேளை அதை நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்ன சைஸ் வேணும், எத்தனை கேபி வேணும்னு கேட்டால் அதுவே ஒரு 10 செகண்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்புக்கோட ஃபோட்டோவை. அதே மாதிரி நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பிஎஃப்பில் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரோட பாஸ்புக் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும், வேறு ஃபோட்டோ எதுவும் அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒருவேளை அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வியூ கொடுத்தீங்கன்னா கூட அந்த பாஸ்புக் வியூ ஆகும். எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் உங்களோட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளைம் ரெக்வெஸ்ட்டு சப்மிட்டிங் அட் போர்ட்டல் அப்படின்னு வரும். பாருங்கள், ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடு, இகேஒய்சி அப்டேட்டட், பிஎஃப் அட்வான்ஸ்டு கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அட்வான்ஸ்டு கிளைம் ஃபார்மோட பிடிஎஃப் வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக போட்டிருக்கீங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாகவே இருக்கும். நீங்கள் கொடுத்த பாஸ்புக்கோட ஃபோட்டோ கொண்டு தெளிவாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைம் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அகைன் ஹோம் பேஜுக்கு போகிறோம். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். ஹோம் பேஜுக்கு போனதுக்கப்புறம் அகைன் ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணி ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளைம் ஸ்டேட்டஸோட பொசிஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி தான் இந்த கிளைம் போட்டிருக்கோம். ஃபார்ம் 31 கொடுத்துருக்கோம். கிளைம் சப்மிட்டட் அட் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒரு வேளை கிளைம் ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிளைம் ரிஜெக்டட்னு வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ரீசன்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சில நேரம் கிளைம் ரிஜெக்டட், பேங்க் பாஸ்புக் நாட் அட்டஸ்டட் பை பேங்க் அஃபீஷியல், இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இப்போது எக்ஸாக்டாக ஒரு வேளை உங்கள் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அது என்னன்னு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்டலில் தெரிஞ்சுக்க முடியாது, வேற ஒரு போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளைம் ஸ்டேட்டஸ் போர்ட்டல் லிங்க்னே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மெயின் பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பாருங்கள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கா, இந்த எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வருவீங்க. நோ யுவர் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் டைரக்டட் டு பாஸ்புக் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன்இன் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு அகெயின் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் லோட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ பணம் எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறதெல்லாம் மெம்பர் வைஸ் தருவாங்க, அந்த டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இதில் கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள் உங்களோட பெண்டிங் கிளைம்ஸ் எவ்வளோ, செட்டில்டு கிளைம்ஸ் எவ்வளோ, ரிஜெக்டட் கிளைம்ஸ் எவ்வளோன்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக ரிஜெக்டடுக்கு கீழே போனீங்க அப்படின்னா என்ன ரீசன், ரிஜெக்டட் ஆனதுக்கான ரீசன் என்னங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணாது, கிளைம் ஆல்ரெடி செட்டில் பண்ணாது, அப்பா பேர் டிஃபர் ஆகிறது, ஆதார் கார்டில் பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ரீசனோட போட்டிருப்பாங்க. ஸோ என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்த்துட்டு அந்த தப்பை அடுத்த தடவை திருத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்வான்ஸ் வந்து 5 முதல் 6 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இதோட தெளிவாக யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுற எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அன்லெஸ் ஒரே கமெண்ட்டை மறுபடியும் பண்ணாதீங்க, டாப்பிக்கு சம்மந்தம் இல்லாத கமெண்ட்டும் பண்ணாதீங்க. ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதை தவிர்த்து வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.